அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலை பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு கிடைச்ச வேலையை பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிக்காத வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயுமே என்னென்னா நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காத வேலையை 9 to 5 இல்லைன்னா 9 to 7 வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இதிலிருந்து வெளியே வரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணி அது மூலியமாக நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம். அது மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைனா செகண்ட் என்ன பண்ணலாம்னா நீங்கள் யங் ஏஜ்லேயே நல்லா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா ஏர்ன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏஜ் 30 இல்லைனா 40க்குள்ளேயே நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்குள்ளேயே நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஏஜ் 50 60 அது வரைக்கும்லாம் நீங்கள் 9 to 5 ஜாப்ல பண்ணாதீங்க. இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் மணி. அதாவது என்னன்னா இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் மணிக்காக ஒர்க் பண்ண மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் பணத்துக்காக பண்ணல, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்க. அந்த ஜாப் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, என்ஜாய்மெண்ட் கிடைக்குது, அதனால தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கணும் அந்த மோட்டோக்காக நீங்கள் பண்ணல. அதை தான் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஜாப் பிடிச்சிருக்குன்னா இல்லைனா ஒரு ஜாப் ரோல் பிடிச்சிருக்குன்னா அது ரிலேட்டட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஹை பேயிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஜாப்க்கு போய்க்கோங்க. சப்போஸ் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப்க்கு கூட போய்க்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த ஜாப் மூலியமாக உங்களுடைய சேலரி இயர்லி இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, விலைவாசி அது வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் உங்களுடைய சேலரி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கப்புறமாக உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு கம்மியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக வைங்க. கம்மியான எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே அதிகமான இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்லாம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ரொம்பலாம் அதிகமாக வைக்காதீங்க. அதுக்கப்புறமாக அந்த இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அந்த ப்ராஃபிட் இல்லைனா எவ்வளோ பணம் லெஃப்ட் அவுட் ஆகுதோ, எவ்வளோ பணம் மிச்சம் ஆகுதோ அந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இதில் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ அது முக்கியம் இல்லை, முக்கியம்தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இல்லைனா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுடைய ஏஜ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அவ்வளோவா ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுடைய ஏஜ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ரிஸ்க்கை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுடைய ஏஜ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மொத்த பணத்தை போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அதை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெட் ஃபண்ட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, எஃப்டி, பிஎஃப், இன்னும் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஆசெட்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு ஐபிஓலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் எஃப்என்ஓ இல்லைனா கரன்சி செக்மெண்ட்லலாம் ட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிமெட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் எம்ஸ்டாக் மூலியமாக ரொம்பவே ஈஸியாக ஒரு டிமெட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எம்ஸ்டாக் உடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இப்போ நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போது எம்ஸ்டாக் பை மிரா அசெட் பற்றி சொல்ல போனோம்னா எம்ஸ்டாக் ஒரு ஸ்டாக் புரோக்கரு. இவங்க ரீசெண்ட் டைம்ஸில் நல்லாவே க்ரோ ஆயிருக்காங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர்ஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மிரா அசெட் பற்றி சொல்ல போனோம்னா இது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க பாஸ்ட் 15 இயர்ஸாக இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க, ரொம்பவே ட்ரஸ்டட் கம்பெனி. ஸோ அதனால் இந்த எம்ஸ்டாக் பை மிரா அசெட் வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எம்ஸ்டாக் பை மிரா அசெட் பற்றி சொல்ல போனோம்னா இவங்களுடைய பிளாட்ஃபார்மில் சிங்கிள் டேலியே 25 லட்சத்துக்கு மேலே ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. 760 கோடிக்கு மேலே MTF புக் இருக்குது. அதுக்கப்புறமாக 7.7 லேக் ப்ளஸ் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க மூலியமாக நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இவங்களுடைய எல்லா ட்ரேடிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் என்னென்னா 0 brokerage. ஸோ அதனால் இவங்க மூலியமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் எந்த விதமான brokerage பே பண்ணவே தேவையில்லை. இப்போ இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, அதாவது மார்ஜின் ஃபெசிலிட்டி கிடச்சிடும். ஃப்ரம் 6.99
6.99%. ஸோ அதனால் நீங்கள் ஃபண்ட்ஸை பாரோ பண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்களுடையது தான் லோவஸ்ட் டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, ஸ்டார்டிங் அட் 0.0192%. இதில் உங்களுக்கு அப் டு 80% வரைக்கும் ஃபண்டிங் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் 700க்கு மேற்பட்ட ஸ்டாக்ஸில் ஃபண்ட்ஸை பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய MTF அதாவது இ மார்ஜின் ஃபெசிலிட்டி பற்றி நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடையது தான் லோவஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃப்ரம் 6.99%. அதுக்கப்புறமாக ஹோல்டிங் பீரியடில் எந்த விதமான லிமிட் கிடையாது. அதுக்கப்புறமாக எல்லா MTF ட்ரேட்ஸில் என்னென்னா 0 brokerage ஃபார் லைஃப் டைமு. ஸோ அதனால் நீங்கள் MTF ட்ரேட்ஸில் பண்ணும்போது நீங்கள் எந்த விதமான brokerage பே பண்ணவே தேவையில்லை. அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய கரண்ட்டாக இருக்கிற MTF டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ணதுக்கப்புறம் M-Stock மூலியமாக நீங்கள் எவ்வளோ இ மார்ஜினை சேவ் பண்ண முடியும் அதை நீங்கள் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த MTF ஃபெசிலிட்டியில் M-Stockக்கும் மற்ற ப்ரோக்கருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக இதில் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமாக எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனில் கிடையாது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் MTF ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா M-Stock உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமாக நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது இல்லைனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு கரன்சி மார்க்கெட்லலாம் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் பே பண்ண தேவையில்லை. இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு IPOவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் பே பண்ணவே தேவையில்லை. நெக்ஸ்ட் இதில் எந்த விதமான ஆர்டர் லிமிட் கிடையாது, எக்ஸ்பைரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. இந்த எல்லா ட்ரேடிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் என்னென்னா 0 brokerage அண்டு நோ ஹிடன் சார்ஜஸ் ஃபார் லைஃபு. அதுக்கப்புறமாக M-Stock மூலியமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணும்போது எவ்வளோ ப்ரோக்கரேஜாக நீங்கள் சேவ் பண்ணலாம் அதை கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே கால்குலேட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் உங்களுக்கு அப்புறமா கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமாக M-Stockல 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பெய்டு யூசர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமாக 3,26,000 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் இருக்குது. 760 கோடிக்கு மேலே MTF புக் இருக்குது. 31 கோடிக்கு மேலே ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறமாக லாஸ்ட் 3 மந்த்ஸில் 145 கோடிக்கு மேலே ப்ரோக்கரேஜை சேவ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கூட M-Stock மூலியமாக ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணும்போது நிறைய ப்ரோக்கரேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இவங்களுடைய ஆப்புக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் போய்ட்டு கூட தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவங்களுடைய ஆப்புக்கு 5 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமாக 1 கிளிக்கில் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக 1316 crore ப்ளஸ் ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் இருக்குது. அதுக்கப்புறமாக லாஸ்ட்டாக 2595 crore ப்ளஸ் ரீட்டைல் கிளைண்ட் ஹோல்டிங் இருக்குது. ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது M-Stock-உடைய இந்த வெப்சைட்டு ஆப்லாம் இருக்கு இல்லையா, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டான ஸ்டேபிள் அண்டு செக்யூர் டெக்னாலஜி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வெறும் 1 கிளிக்கில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக M-Stock-ல என்னென்னா நீங்கள் வெறும் 5 மினிட்ஸில் ஆன்போர்ட் ஆகிடலாம். அதாவது என்னென்னா இது மூலியமாக நீங்கள் ரொம்பவே ஈஸியாக லைஃப் டைம் 0 brokerage அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக M-Stock மூலியமாக நீங்கள் ட்ரேட்லாம் பண்ணும்போது அந்த ட்ரேடை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக எல்லா ஸ்டாக்ஸுடைய அந்த ஃபண்டமெண்டல் டேட்டா, டெக்னிக்கல் சார்ட்ஸ் அது எல்லாமே பார்த்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கால்குலேட்டர் கிடச்சிரும். அதுக்கப்புறமாக எல்லா ஸ்டாக்ஸுடைய அந்த ட்ரேடிங் சார்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் வித் பை அண்ட் செல் ஃபீச்சரு. அதுக்கப்புறமாக எல்லா ஸ்டாக்ஸுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் டேட்டாஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் ஆர்டர்ஸு. ஸோ அதனால் நீங்கள் வெறும் 1 கிளிக்கில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அக்ராஸ் ப்ராடக்ட்ஸு. அதுக்கப்புறமாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வாய்ஸ் சர்ச் மூலியமாக ஸ்டாக்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். தென் வாய்ஸ் அசிஸ்டண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் இதே மாதிரி சிங்கிள் வியூ ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே உங்களுடைய லைவ் போர்ட்ஃபோலியோவை ட்ராக் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு இன்னும் நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் கிடச்சிரும். இதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னா நீங்கள் அப் டு 7 வாட்ச் லிஸ்ட் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்ச் லிஸ்ட்லேயுமே நீங்கள் 50 ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு இந்த கஸ்டமைஸ்டான ப்ரைஸ் அலர்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறமாக அட்வான்ஸ்டான ஆர்டர் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கிடச்சிரும். அதுக்கப்புறமாக இந்த சிங்கிள் பிளாட்ஃபார்ம்லேயே என்னென்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடச்சிரும். இவங்களுடைய இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி டு யூஸ் தான், ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி தான், ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால் இவங்க மூலியமாக நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோடைய ப்ரைஸிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எம்ஸ்டாக் மூலியமாக நீங்கள் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து எந்த விதமான ப்ரோக்கரேஜ் பே பண்ண தேவையில்ல. 0 ப்ரோக்கரேஜ் அண்டு நோ கமிஷனு. அதுக்கப்புறமாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குது. இதில் 2 பிளான் இருக்குது, 999 பிளானு, 0 பிளானு, அதாவது என்னென்னா ஃப்ரீ பிளானு. இப்போ இதில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த 999 பிளானை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே எந்த விதமான ப்ரோக்கரேஜ் பே பண்ணவே தேவையில்ல. அதாவது என்னென்னா 0 ப்ரோக்கரேஜ் ஃபார் லைஃபு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டாக்கோடைய டெலிவரி எடுக்கும்போது இல்லைனா இன்ட்ராடே, எஃப்என்ஓ, கரன்சிலெலாம் ட்ரேட் பண்ணும்போது இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு, ஐபிஓலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் பே பண்ணவே தேவையில்ல, 0 ப்ரோக்கரேஜ். ஆனால் இதே நீங்கள் இந்த ஃப்ரீ பிளானை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வெறும் உங்களுக்கு இந்த டெலிவரி, மியூச்சுவல் ஃபண்டு, ஐபிஓ இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். அதாவது என்னென்னா இதில் மட்டும்தான் 0 ப்ரோக்கரேஜ். ஆனால் சப்போஸ் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லைனா எஃப்என்ஓ, கரன்சிலலாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 20 ரூபீஸ் வந்து ப்ரோக்கரேஜாக பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் இந்த 999 பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிளானை நீங்கள் ஒன் டைம் பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே என்னென்னா 0 ப்ரோக்கரேஜ் கிடச்சிரும். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே நீங்கள் ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் பே பண்ணவே தேவையில்ல. அதுக்கப்புறமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் 999 ஃப்ரீ ஏஎம்சி அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடிஷ்னலாக 999 பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஏஎம்சி கிடச்சிரும். அதுக்கப்புறமாக நீங்கள் எந்த விதமான ஏஎம்சிலாம் பே பண்ணவே தேவையில்லை. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எவ்ரி குவார்ட்டர் 120 ரூபீஸ் ஆஸ் ஏஎம்சி சார்ஜஸாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்ஸ்டாக்கில் இந்த டெலிவரி, இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸு, ETF, MTF, ஆப்ஷன்ஸு, கரன்சி, மியூச்சுவல் ஃபண்டு, ஐபிஓ எல்லாத்துலேயுமே 0 ப்ரோக்கரேஜ். நீங்கள் எந்த விதமான ப்ரோக்கரேஜ்லாம் பே பண்ணவே தேவையில்ல. ஆனால் மற்ற ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர், டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்லாம் ரொம்பவே அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரீசன்னால் நீங்கள் எம்ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக அதர் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்களுடைய அதர் சார்ஜஸ் தான் ரொம்பவே லோவஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிபி சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இது வந்து எல்லா ப்ரோக்கருமே கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க செல் பண்ணும்போது மட்டும். ஸோ அதனால் எம்ஸ்டாக்கோடைய டிபி சார்ஜ் தான் ரொம்பவே கம்மி, 12 ரூபீஸு. ஆனால் மற்ற ப்ரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக இவங்களுடைய பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ்மே ரொம்பவே கம்மி தான், அப் டு 11 ரூபீஸு. அதுக்கப்புறமாக கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸ் வந்து 0 தான். MTF இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப் டு 9.99%. இதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதில் எந்த விதமான ஹிடன் சார்ஜஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஈக்விட்டி டெலிவரி, ஈக்விட்டி இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸு, ஆப்ஷன்ஸு எல்லாத்துலேயுமே 0 ப்ரோக்கரேஜ். அதுக்கப்புறமாக 0 கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸ்ஸு. அதுக்கப்புறமாக இந்த எஸ்டிடி சார்ஜஸ், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, சேபி சார்ஜஸ், ஸ்டாம்ப் சார்ஜஸ் அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இந்த சார்ஜஸ் வந்து எல்லா ப்ரோக்கருமே கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து காமனு. அதுக்கப்புறமாக நீங்கள் எம்ஸ்டாக் மூலியமாக மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த விதமான ஃபீஸு, சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமாக இந்த டிபி சார்ஜஸ், பிளட்ஜ் சார்ஜஸ், குவார்டர்லி ஆப்ரேட்டிங் சார்ஜஸ், அப்கிரேட் சார்ஜஸ், அதுக்கப்புறமாக வேறு என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இப்போது எம்ஸ்டாக் மூலியமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ரோக்கரேஜாக சேவ் பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு இப்போது கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மற்ற ப்ரோக்கர்கிட்ட பர் லாட்டுக்கு 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் சப்போஸ் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 3 லாட் கூட பை பண்ணுவீங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ ப்ரோக்கரேஜாக சேமிக்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் ஈக்விட்டிலையுமே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னா சப்போஸ் நீங்கள் மற்ற ப்ரோக்கர்கிட்ட பர் ஆர்டருக்கு 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ் பே பண்ணுறீங்கன்னா சப்போஸ் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 5 ஆர்டர் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பை அண்ட் செல் ரெண்டுமே பண்ணும்போது 5x2 அது மாதிரி பண்ணோன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு 10 ஆர்டர்ஸ் அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதில் எவ்வளோ ப்ரோக்கரேஜாக நீங்கள் ஒரு வருஷத்தில் சேமிக்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் கூட ட்ரேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பர் ஆர்டருக்கு 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ் பே பண்ணுறீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸில் சப்போஸ் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 3 ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணுவீங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ ப்ரோக்கரேஜாக சேமிக்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் ஈக்விட்டியில் டெலிவரி அதாவது என்னென்னா லாங் டேர்ம் இல்லைனா ஷார்ட் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா அதில் பர் ஆர்டருக்கு சப்போஸ் நீங்கள் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் ஒரு 5 ஆர்டர் கூட
ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா பை பண்ணுறீங்கன்னா அதில் எவ்வளோ ப்ரோக்கரேஜாக நீங்கள் சேமிக்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் கரன்சியில் கூட ட்ரேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் பர் ஆர்டருக்கு 20 rupees ப்ரோக்கரேஜ் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு 5 அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ரோக்கரேஜை சேவ் பண்ண முடியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் எம்ஸ்டாக் மூலியமாக ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய நிறைய பணத்தை சேமிக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எம்ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த எம்ஸ்டாக் பற்றி சொல்ல போனோம்னா இவங்க ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஸ்டாக் புரோக்கர் தான். அதனால தான் ரீசெண்ட் டைம்ஸில் இவங்க நல்லாவே க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு எம்ஸ்டாக் மூலியமாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சில பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமாக கேவைசி கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் எம்ஸ்டாக்கில் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவீங்க. சொல்ல போனோம்னா நீங்கள் வெறும் 5 minutesல எம்ஸ்டாக்கில் ஆன்போர்ட் ஆயிடலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஹை பேயிங் ஜாப் வேணும்னா இல்லைனா உங்களுக்கு உங்களுடைய இன்கமை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டு ரிலேட்டட் நீங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீல்டு ரிலேட்டட் என்னென்ன புது டெக்னாலஜியில் வந்திருக்கு அந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு ஹை பேயிங் ஜாப் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களுடைய வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும். வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கம்பெனிஸ்லாம் நல்லாவே பே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா இப்போ மார்க்கெட்டில் என்னென்னா ஹை பேயிங் இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹை பேயிங் ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா செகண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மோர் தென் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதாவது என்னென்னா நீங்கள் நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு, ஐபிஓ, ஃபிக்ஸ்டு டிபாசிட்டு, ஆர்டி இருக்குது, பிஎஃப், இது மாதிரி ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட நல்ல சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, பிளாட்டு, லேண்டில் கூட தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா தேர்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டு ரிலேட்டட் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஆன்லைன் இல்லைனா ஆஃப்லைனில் போயிட்டு அந்த ஃபீல்டு ரிலேட்டட் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது மூலிமா கூட நீங்கள் அடிஷ்னல் இன்கம் தாராளமாக கிரியேட் பண்ணலாம். இதுலேயே உங்களால் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக வைங்க. தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் செலவு பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்னைய பொறுத்தளவுக்கு நீங்கள் ட்ராவலு, ஃபுட்டு, உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கெலாம் தாராளமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துலலாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தேவையே இருக்காது, அதை போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே சப்போஸ் உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா நீங்கள் அதை ஆஃபர் டைம் இல்லைனா சேல் டைமில் வாங்குங்க. ஏன்னா அந்த பொருள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக வாழாதீங்க. மற்றவங்கள நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாழாதீங்க. அதில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. நிறைய பேர் என்னென்னா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஐஃபோனை போயிட்டு இஎம்ஐயில் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய பேர்கிட்ட ஐஃபோன் இருக்குது எனக்கு வந்து வேணும் அது மாதிரி சொல்லி போயிட்டு ஐஃபோனை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமாக மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பைக்கு, காரு, அதுக்கப்புறமாக ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பொருள்லாம் வாங்குறது, அதுக்கப்புறமா நிறையா வந்து இந்த ஷாப்பிங்கு, கிளாதிங்லலாம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போலாம் நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது மாதிரி பண்ணாமல் உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் வாழுங்க. நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை பார்த்து அது மூலிமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ மேபி உங்களுக்கு அவங்களுடைய சுச்சுவேஷன் மேபி வந்து தெரியாமல் இருக்கலாம். மேபி அவங்க மாதம் ஒரு 10,000 இல்லைனா 20,000 ஏர்ன் பண்ணிவிட்டு ஐஃபோனை வந்து 1.5 லட்சத்துக்கு இஎம்ஐயில் கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். யாருக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்கள வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அது மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்களுக்கு என்ன வந்து கஷ்டம் இருக்கோ ஸோ அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாழாதீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. இப்போ இதில் உங்ககிட்ட உங்களுடைய இன்கம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட மிச்சமான பணம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன்னா ஏன்னா மேபி உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருக்கலாம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்லைனா கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இல்லைனா ரிட்டையர்மெண்ட் டைமில் ஒரு பல்கான அமௌண்ட் வந்து தேவைப்படும், இல்லைனா உங்களுடைய சில்ட்ரனுடைய மேரேஜ்க்கு வந்து பணம் தேவைப்படலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வருது அதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படலாம், இல்லைனா மேபி ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு பணம் தேவைப்படலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா
இது மூலிமா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் வந்து ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியும். இல்லைனா சப்போஸ் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கம்மியான வொலட்டிலிட்டி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ்டு டிபாசிட் இருக்குது, இல்லைனா ஆர்டி இருக்குது, இல்லைனா பிஎஃப் இருக்குது, இல்லைனா டெட் ஃபண்ட் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து அவ்வளோவா வந்து ரிஸ்க் இல்லை, அந்த வொலட்டிலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து அவ்வளோவா ரிஸ்க் இல்லை. இது வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான், ஷார்ட் டேர்முக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமாக இதுலேயே சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மொத்த பணத்தை போயிட்டு ஏதாச்சும் ஒரு சிங்கிள் இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா எஃப்டி இருக்குது, ஆர்டி இருக்குது, பிஎஃப், டெட் ஃபண்ட் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறமாக ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு இருக்குது, கோல்டு ETF இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை தான் நம்ம டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா மட்டும் பத்தாது, இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எம்ஸ்டாக் பை மிரா அசெட் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டிமெட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.